ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ ஒரு 7 நாள் சைனீஸ் நியர் லீவ் வருது. ஸோ அதுக்கு எங்கேயாவது பிளான் பண்ணலாம், ட்ரிப்பு பிளான் பண்ணலாம். அப்படி பிளான் பண்ணப்போ தான் சவுத் கொரியா போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சவுத் கொரியாவுக்கு விசா ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டேன், ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. சவுத் கொரியா போகலான்ட்டு ஒரு பிளான் நானாகவே மேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளான் நிறையா வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து நானாகவே ஒரு பிளான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது எனக்கே தோணுச்சு, சரி ஏன் நாமளும் ஒரு வீடியோ லாக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம் போகும்போது எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவாக கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு எபிசோடா நான் அதை கன்வெர்ட் பண்ணி போடுறேன். பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வந்துட்டு போர்டிங் போடும்போது தான் பிரச்சனை ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, லாலிபாப்பா ஓ சைஸுக்கு ஏற்ற லாலிபாப்பா சரி மாதிரி இருக்கு. நாய்க்குட்டிலாம் உள்ள அலோடா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சோல் ஸ்டேஷன். ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. இப்போ அப்பர் போன் கேங்லேருந்து டாக்ஸி பிடிச்சி நேராக டெர்மினல் 3க்கு நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது வந்து டிவே ஏரில் புக் பண்ணியிருக்கேன். ஃப்ளைட்டு வந்து ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு. ஸோ கிளம்பியாச்சு. முன்னாடி வந்து நான் மட்டும் தான் தனியாக சோலாவாக இந்த ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தம்பி அம்மா வரேன்னு சொன்னாங்கன்னா அவனையும் கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் 2 பேரும் இந்த டெர்மினல் 3 நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் பிளான் பண்ணது. ஆக்சுவலாக டிக்கெட் வந்து சீப்பாக இருந்துச்சு, அதனால சரி ஓகே சவுத் கொரியா பிளான் பண்ணலான்னு பண்ணதுக்கப்புறம் விசா ப்ராசஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 1 வீக் எடுத்துருச்சு. எடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணால் டிக்கெட்டோட விலையெல்லாம் ஏறிடுச்சு. ஃபைனலாக வந்து cheapflight.sgயில் வந்து டிக்கெட் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு, அதை புக் பண்ணியாச்சு. இந்த பிளான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உடனே நிறைய வீடியோஸ் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு நானாக ஒரு பிளான் வந்து ஒரு மேக் பண்ணி வச்சுருக்கேன். போயிட்டு எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். போயிட்டு அந்த நான் போட்ட பிளான் படி நடக்குதா என்னன்னு பார்க்கலாம். டெர்மினல் 3 வந்தாச்சு. ஓகே, நான் போட்ட பிளான் படி இந்த ட்ரிப்பு அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஓகே, நான் போயிட்டு உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏர்போர்ட்டில் உள்ளே வந்தாலே ஊருக்கு போகிற ஞாபகம் தான் வருது, அப்படியே பலன்னு. ஓகே, பார்க்கலாம். போயிட்டு அங்கே ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நாங்கள் போயிட்டு ஃப்ளைட்டு எந்த கேட்டுன்னு செக் பண்ணலாம். Gate to Seoul TV early morning 2:30. ஒரு வழியாக டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா சவுத் கொரியா போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து எங்கன்னா ஸ்ரீலங்கா பிளான் பண்ணோம், ஒரு நாள் போய்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ சவுத் கொரியா பிளான் பண்ணோம். சவுத் கொரியா பிளான் பண்ணி எல்லா விசா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து சைனீஸ் நியூ இயர் லீவ் வந்து ஆக்சுவலாக ஒரு 7 நாள் லீவ். ஸோ அதை பிளான் பண்ணோம். ஓகே, அதில் போகலான்ட்டு 26ஆம் தேதி புக் பண்ணியிருக்கோம் டிக்கெட்டு. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. போர்டிங் போடும்போது தான் பிரச்சனை ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, ரிட்டன் டிக்கெட் போடுற மாதிரி ஆச்சு. ரிட்டன் டிக்கெட் போட்டு அந்த இடத்துல ரிட்டன் டிக்கெட் போட்டு போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ சாங்கி ஏர்போர்ட் நின்றுட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நேராக சாங்கி டு சோல் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்ப்போம் என்னன்ட்டு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மணி சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ என்ன ரேட் என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக 1000 இருந்துச்சு, இப்போ என்ன ரேட்டுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக என்ன ரேட் இருக்குன்னா $1 வந்து 999 ட்ராப் ஆயிருக்கு. 1000 இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. ஓகே, ஒரு வழியாக டிக்கெட்லாம் வாங்கி போர்டிங் போட்டாச்சு. சரி, அப்படியே உள்ளே போவோம். இது வரைக்கும் தான் வந்து பெர்மிஷன், இதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ளெல்லாம் எடுக்க முடியாது வீடியோ. இந்த டைம் வந்து ஒன்றும் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் வந்து ஃபேஸ் காட்டினாலே 2 டோருமே ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு நேராக அடுத்து
A12 நினைக்கிறேன். அப்படியே அதை நோக்கி அப்படியே போவோம். நமக்கு வந்து A12. ஸோ இதுதான் வழி. அப்படியே A12 நோக்கி நடப்போம். அப்படியே செம்மையா இருக்கு. எல்லாமே சாக்லேட்ஸ் தான். லாலிபாப்பா உங்க சைஸுக்கு ஏற்ற லாலிபாப்பா. கடைசி வர ஒன்றும் வாங்க போறது இல்லை. அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ ரொம்ப சீப்பா இருக்கா? கடைசியில் நீ ஒன்றும் வாங்க போறது இல்லை. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு போடிங் போறதுக்கு. இப்பதான் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு இன்னும் போயாச்சு. ஒரு வழியா அப்படியே உள்ள வந்தாச்சு. ஃபிளைட்டுக்குள்ள ஏற போறோம். ஃபைனலா வந்து ஜாங் ஏர்போர்ட்ல இருந்து நேரா சோல் தான். ஆக்சுவலா எங்க 2 பேரை தவிர வேற யாருமே தம்பில ஆளு இல்ல போல. எல்லாம் கொஞ்சம் தான் மோஸ்ட்லி. ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. இது என்னது இது? செடி மாதிரி இருக்கு. 36 அப்படியே கடைசிக்கு போயிரு. 비행기의 전원이 꺼질 경우 통로의 비상등이 자동으로 켜지며 이 비상탈출 유도등을 따라 탈출해 주십시오. 그간에도 안전을 위해 항상 벨트를 착용해 주시기 바랍니다. Whenever the seatbelt sign is on, safety. 벨트는 버클을 끼워 허리 아래로 몸에 맞게 단단히 இறங்கியாச்சு சோல் ஏர்போர்ட்ல. எல்லாம் ஸ்னோன்னு சொன்னாங்க. வெரி கிளியரா இருக்கு. ஓகே ஃபைனலா சோல் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த டைம் வந்து ஸ்னோன்னு சொன்னாங்க. ஸ்னோவே நல்லா கிளியர் ஸ்கையாக இருக்கு. ஓகே இப்போதான் இதை ஃபில் பண்ணியாச்சு. போர்டிங் பாஸை சாரி அரைவல் கார்டை. இதுதான் அரைவலுக்கான வழின்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு இருக்கோம். இதுதான் போட்டுக்கிட்டாங்க ஏன்னா ஓகே இதுதான் அந்த ஒரு ஃபீலே இல்லை. சோல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்கப்பூர் மாதிரியே இருக்கு. அதே அதான் வந்து ஃபீல் பண்ணேன். அதே மாதிரியே இருக்கு. ஸோ நேராக அதுக்கப்புறம் போயிட்டு இமிகிரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியாகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியே போகிறேன். லைன் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. அது குவாரண்டைனுக்கு வச்சிருக்காங்க போல. டெர்மினல் 2 டெர்மினல் 1. ஷியான் ஏர்போர்ட்டோட வந்து மெயின் என்ட்ரி. ஓகே வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து இமிக்ரேஷன் போகிறதுக்கே வந்து இங்கேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி தான் போகணும் போல். லாஸ்ட் டைம் நான் ஏதோ வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாமே அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னு கேட்டுட்டு இமிக்ரேஷனை முடிப்போம். சவுத் கொரியா வந்துட்டா அது தெரியுது. சவுத் கொரியா சவுத் கொரியா ட்ரெயின் வந்துருச்சு. ஆனால் ட்ரெயின் ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்கு. அப்போ இந்த லாஸ்ட் இதில் வந்து கூட்டம் இல்லை. வாங்க அதில் போ. இங்கிலீஷ் வந்து டெர்மினல் 1ல இருக்கு.
ஸ்டாண்டர்ட் உள்ள தான் போகுது. ஓகே, இங்கே வந்து கிளியராக போட்டிருக்காங்க. இந்த பக்கம் போனால் கொரியன் பாஸ்போர்ட், இந்த பக்கம் ஃபாரின் பாஸ்போர்ட். ஸோ இந்த பக்கம் தான் இருக்கணும். இந்த பக்கம் தான். இதுதான் அரைவல் கார்டு வந்து ஃபில்அப் பண்ணுறது போல். நம்ம ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணாச்சு. ஸோ அதனால நேரட்டாக நம்ம உள்ளே போயிடலாம். ஃபைனலாக இமிகிரேஷன்லாம் முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ பேக்கேஜை கிளைம் எடுக்கணும். பேக்கேஜ் சிங்கப்பூர் TR 172 is arrived 15. ஓகே ஓகே, இங்கே தான் 12 இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம், இங்கே தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம கொட்டி வரணும். நாய்க்குட்டியில் உள்ள அலோடா? இது பண்ணுறாங்களா? செக் பண்ணுறாங்களா? வா, நாய்க்குட்டி வச்சு இது பண்ணாங்க போறா. எல்லாம் முடிச்சுட்டு அதான் எக்ஸிட் ஆகிறோம். இதுக்கு மேலே போயிட்டு MRT பிடிக்கணும். பிடிச்சிட்டு ஹோட்டலுக்கு நேரம் போகிற மாதிரி பிளான் பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக ஒருத்தர்கிட்ட வழியெல்லாம் கேட்டு அவருக்கு மேப்லாம் கொடுத்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ MRT போனால் டீமணி கார்டு வாங்கணும். ஸோ இங்கே அதை வாங்கிடுவோம். ஃபஸ்ட்டு இது வாங்கினதே பனானா. இங்கே எது ஃபேமஸ்ன்னு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ 2 பனானா MRT கார்டு வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து MRT பிடிச்சிட்டு சோல் போயிட வேண்டியதான். ஓகே ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா MRTயை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே ஏர்போர்ட்லேருந்து இன்ச்சான் ஏர்போர்ட்லேருந்து நேராக சோல் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ஹோட்டலுக்கு போகலாமா இல்லை அந்த பேலஸாக பார்க்க போகலான்னு அங்கே போய் முடிவு பண்ணிக்க. இப்போ டைம் வந்து 2 மணிக்கு ஆக்சுவலாக அங்கே ஷோ. பட் அதை நம்ம பிடிக்க முடியுமான்னு தெரியல. இன்கேஸ் பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அங்கே போகலாம். அப்படி இல்லைன்னா நேராக ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி திருப்பி அடுத்த பிளானை போடுவோம். அதுதான் அந்த மெக்டொனால்டு, பர்கர் கிங் இதெல்லாம் பார்த்துட்டினாலே போதுமே உனக்கு. என்னது? சரி, என்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ரைஸ் எப்படி இருக்கு என்ன எதுன்ட்டு பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவோட பிரேக்ஃபாஸ்டே வந்து பர்கர் தான். ஓகே, பார்க்க நல்லா தான் இருக்கு. ஓகே, சாப்பிடுவோம். முதல்ல ஃபைனலாக ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் இங்கே ட்ரெயின் எடுத்துட்டு நேராக சோல் போயிட வேண்டியதான். சோல் ஸ்டேஷன் போயிட்டா அங்கேருந்து அப்படியே மாறிக்க வேண்டியதான். சிங்கப்பூருக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. MRT எல்லாம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. இங்கேருந்து ஒரு 8, 9, 10 ஸ்டேஷன் தாண்டி இருக்கு சோல். இது ஒரு அட்வான்ஸ் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனும் எவ்வளோ மணி நேரம் நிற்குது. இப்போ இங்கேருந்து இன்ச்சான் ஆரம்பிச்சோன்னா நேராக சோல் ஸ்டேஷன் போகிறதுக்கு 60 மினிட்ஸ். ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு எல்லாமே டைம் வரைக்கும் போட்டிருக்காங்க. எல்லாரும் அப்படியே சோல் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெயின் வரல. எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு ஒன் டைம்னு நினைக்கிறேன். சோல் ஸ்டேஷன் வந்தாச்சு. சோல் ஸ்டேஷன் ஜாங் பக்குங் பேலஸ் அதை பார்க்குறதுக்கு அந்த ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலாக எனக்கு இந்த பேர்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஓகே, 2 மணிக்குள்ளே நம்ம வர முடியலன்னா நேராக ரூம் போகலான்னு பிளானு. ஆக்சுவலாக ஜஸ்ட் நைஸ் வந்து 2 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பேலஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகலாம். 2 மணி ஆச்சுனோன்னா எல்லாருமே ஓடுறாங்க அந்த ஷோவை பார்க்குறதுக்கு. ஏற்கனவே அங்கேருந்து நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. வெளியிலே வந்து அந்த ட்ரெஸ் வந்து ரெண்டலுக்கு எடுக்கலாம். யார் விருப்பப்பட்டா ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு போட்டு அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் எதுவுமே எடுக்கலை. நாங்கள் டைம் ஆச்சுன்னு போயிட்டுருக்கோம். பாருங்கள், பொறுமையாக நடந்து வராப்புல. இன்னும் சிக்னலை கிராஸ் பண்ணல. ஓகே, ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு, பேலஸ்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், எல்லாருமே வந்து சில பேர் நிறைய பேர் வந்து அந்த ட்ரெஸ்லாம் ரெண்டலுக்கு எடுத்து போயிட்டுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது.
இந்த ஷோ வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் நடக்குது. காலையில் 10 மணிக்கு, அப்புறம் மதியானம் 2 மணிக்கு. செம கூட்டம் தான். இந்த பேலஸுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. இந்த பேலஸ் வந்து 13ஆம் நூற்றாண்டில் வந்து ஜேசன் டைனஸ்டி அப்படிங்கிறவர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் வந்து ஜப்பான் இன்வேஷனில் இந்த இடம் ஃபுல்லாக அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி 19ஆம் நூற்றாண்டில் வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பி பழைய இந்த கல்ச்சுரல்லாம் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 1910 திருப்பியும் ஜப்பான் வந்து அவங்களோட கல்ச்சர் ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே அழிக்கணுங்கிறதுக்காக திருப்பியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் திருப்பி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது ஒரு வந்து இந்த பேலஸ் வந்து இப்போ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருக்குது சவுத் கொரியாவில். அது மட்டும் இல்லை, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸாகவுமே இருக்குது. இங்கே வர டூரிஸ்ட் எல்லாமே இந்த பேலஸ்க்கு வந்துட்டு தான் போகிறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க ஷோவுக்கு பேர் வந்து ராயல் கார்ட் சேஞ்சிங். ஒன்றும் இல்லைங்க, கார்டு வந்து இப்போ டியூட்டியில் இருக்கார்ல, அவர் டியூட்டி முடிஞ்சு எப்படி அடுத்தவங்ககிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு, அடுத்த கார்டு வந்து எப்படி அதை டேக் ஓவர் பண்ணுறாங்கிறதா இந்த ஷோ. இந்த ஷோ வந்து அவங்களோட வந்து பழமையான மரபுகள் அதை வந்து அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இதை ஒரு ஷோவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 டைம், காலையில் 10 மணிக்கு, அப்புறம் 2 மணிக்குங்கிறது பண்ணுறாங்க. இந்த ஷோ எப்படி நடக்குதுன்னா, இப்போ டியூட்டியில் இருக்க கார்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க கேட்டுக்கு முன்னாடி. அந்த யூனிஃபார்மே வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருப்பாங்க, ப்ளூ கலரும் ரெட் கலரும். இப்போ வந்துட்டு அவங்க கமாண்டர் ஃபஸ்ட்டு முன்னாடி கமாண்டர் இருப்பார், அதுக்கு பின்னாடி எல்லாமே கார்டு இருப்பாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் சாங் வந்து முன்னாடி ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் இப்போ யார் டேக் ஓவர் பண்ண போகிறாங்களோ அந்த கார்டு திருப்பி வந்து வருவாங்க, உள்ளே வருவாங்க. கமாண்டர் பின்னாடி 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு நிற்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிம்பாலிக் கீன்னு ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த புதுசாக இப்போ டேக் ஓவர் பண்ண கார்டு வந்து அதே இடத்துல இருப்பாங்க. அந்த ஏற்கனவே ஷிஃப்ட் முடிஞ்சவங்க அப்படியே கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். நாங்கள் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸையும் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து இப்போ சைனீஸ் நியூ இயர் லீவுங்கிறதுனால ஃப்ரீயாக இது பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. நார்மலாக அவங்க வந்து 3000 ஓன் வந்து டிக்கெட் ரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஆடியோ கைட் ரெண்டல் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னென்னா, அந்த உள்ளுக்குள்ள உள்ள பேலஸோட மேப் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பென்சில் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, ஹெட்ஃபோன் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல டச் பண்ணும்போது அந்த இடத்த பற்றியான உள்ள ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அப்படியே சொல்லுது. இதையும் வாங்கியாச்சு, வாங்கிட்டு உள்ளே போவோம். பேலஸ்குள்ளே வந்தாச்சுங்க. மக்கள் எல்லாம் உள்ளே போயிட்டுருக்காங்க. நிறைய இங்கே தான் வந்து இந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இதுதான் அந்த மெயின் இது பேலஸு. ஒரு வழியாக இந்த ட்ரிப்பு இந்த பேலஸ் பார்த்து முடிச்சாச்சு. நேராக சிங்கப்பூர்லேருந்து நேராக சோல் வந்துட்டு ரூமுக்கே போகாமல் டேரெக்டாக போயிட்டு அந்த பேலஸை பார்த்தாச்சு. இங்கே சோலில் பார்த்த ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து இந்த ஜங்பாக்கம் பேலஸ் தான். ஓகே, முடிச்சாச்சு. மணி இப்போ ஆல்மோஸ்ட் 4:30 ஆகிடுச்சு. நேராக போயிட்டு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு போயிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த நம்சான் டவரை போய் பார்க்கலான்னு ஒரு பிளானு. போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போவோம். ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் வந்துட்டு நேராக இங்கேருந்து ட்ரெயின், அதுக்கப்புறம் 1 hour ட்ராவல் பண்ணி 2 மணிக்கு இங்கே வந்து பேலஸை முடிச்சுட்டு இன்னும் பொட்டியை கூட கையில் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். மியாங்டாங் ஸ்ட்ரீட் வந்தாச்சு. இங்கே தான் நைட் மார்க்கெட் எல்லாமே இங்கே தான் போடுவாங்க. ஸோ இப்போ ரூமும் வந்து நம்ம அந்த மியாங்டாங் பக்கத்துலேயே புக் பண்ணியாச்சு. இந்த இடத்துலேருந்து பண்ணால் பக்கம் எல்லாமே நியர்பையாக இருக்கிறதுனால இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். போகிறப்ப ஏதாவது அப்படியே சாப்பிட்டு போவோம். இதை ட்ரை பண்ணலாமா? ஓகே, 2 வாங்க, இதை சாப்பிடும். இதுக்கு பேர் ஹனி பேன் கேக்குன்னு சொல்கிறாங்க. தேனில் செஞ்சுருக்காங்களா என்னன்னு தெரியல, ஆனால் எண்ணெயில் போட்டு எடுக்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட். சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போவோம். நல்லா தான் இருக்குது, ஸ்வீட்டாக. பாடா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக போயிட்டு ரூமை செக்இன் பண்ணுவோம். ஓகே, ரூமுக்கு வந்தாச்சு. கீழே எல்லாம் நல்லா தான் இருக்குது.
எங்களுக்கு கொடுத்த ரூம் வந்து 502 மேலே லெவல் 5ல். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான். ஒரு ரூமுக்கு 4 பேர் தங்குற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த இப்போ யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் எடுத்துங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹோல் ரூமும் வந்து நமக்கு தான். ஹோல் ரூம் கீழே ஒரு பெட்டு, மேலே ஒரு பெட்டு. ரூமில் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஸ்டே பண்ணிட்டு திருப்பி இப்போ வந்து நம்சான் டவர் போயிட்டுருக்கோம். செம்ம குளிர், ஆனால் ஸ்னோலாம் இல்லை, செம்ம குளிர். அப்படியே நம்சான் டவர் போயிட்டுருக்கோம். தம்பிக்கு என்னமோ சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தோம், அதை வாங்கணும்னு ஒரு ஆசை. அப்படி போயிட்டு இருக்கோம் மார்க்கெட்டை பார்த்து. சிக்கன் இதுதான். போர்க் பெல்லின்னு போட்டிருக்காங்க. போர்க் பெல்லியில் செய்கிறாங்களோ பாருங்களேன். கேஸ் வந்து எப்படி இது பண்ணுறாங்க. லேம்பு. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம் வாங்க. ஒரு பீஸ். நிறைய ஐட்டத்தோட நேமாக எனக்கு சரியாக தெரியலைங்க ஆக்சுவலாக. இது தெரியும், சோளம், இது மட்டும் தான் தெரியும். பாக்கி அந்த நேமை வச்சு தான் படிக்கிறது என்னன்ட்டு. ஓகே, இப்போதான் நம்சன் டவர் பார்க்க வரலான்ட்டு வந்தோம். ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அப்புறம் டாக்ஸி புக் பண்ணி அப்படியே வந்தாச்சு. வந்துட்டு அப்புறம் இங்கே அப்படியே இந்த கேபிள் கார் வழியாக போவோம். வேற வழி போய் பார்ப்போம். எவ்வளோன்னு தெரில கேபிள் காருக்கு இங்கேருந்து நம்சன் டவருக்கு போகிறதுக்கு. ஆனால் நைட்டு வியூ நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி என்னன்ட்டு. நிறைய ஆள் போயிட்டு தான் இருக்கு இன்னமும். ஓகே, போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலாக அடலுக்கு வந்து 15,000. ஸோ நான் பிளான் என்ன பண்ணியிருக்கோன்னா ரவுண்ட் ட்ரிப்பே பண்ணிடலாம் 2 பேரும். இதுக்கப்புறம் நடந்து வரதெல்லாம் ரொம்ப சிரமம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது, அன்டில் வந்து 11 மணிக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. 2 பேருக்குமே வந்து ரவுண்ட் ட்ரிப் புக் பண்ணியாச்சு. போயிட்டுருக்கோம். மேலே வந்து லெவல் 3ல் தான் போயிட்டு நம்ம வந்து கேபிள் கார் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, போகலாம் வாங்க. கூட்டம் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போ கூட்டமாக தான் இருக்கும் போல். பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா, கிட்டத்தட்ட இங்கேயே வந்து நம்மகிட்ட ஒரு 1/2 hour ஆயிடுச்சு இப்போ நம்ம உள்ளே கிராஸ் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு ஆக்சுவலாக சண்டே, அதனால வந்து நல்ல கூட்டம் போல். நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி, போயிட்டு கூட்டத்தோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுவோம். ஒரு வழியாக கேபிள் கார் பிடிச்சாச்சு. இப்போ மேலே போயிட்டுருக்கோம். இந்த கேபிள் காரை பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து கிட்டத்தட்ட வந்து 600 மீட்டர் வருதான். இங்கேருந்து கீழேருந்து நேராக மேலே வந்து நம்சன் டவரை ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் எடுக்குமா. இந்த கேபிள் காரில் வந்து ஒரு காருக்கு வந்து 20 பேர் வந்து போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க, போட்டிருக்காங்க. நல்ல கூட்டம் தான். எப்போ நாங்கள் உள்ளே வந்து ஒரு 1/2 hour க்யூவில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கேபிள் கார் பிடிச்சோம். நல்ல வியூ அருமையாக இருக்குங்க. உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. இதில் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, முன்னாடி நான் பிளான் பண்ணது என்னன்னா, கீழேருந்து ட்ரைலேருந்து ஹைக்கிங் பண்ணி போகலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். பட் நமக்கு டைம் இருக்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால நான் கேபிள் காரை எடுத்துட்டேன். பார்ப்போம், இனி அதுக்கப்புறம் வந்து நமக்கு டைம் கிடச்சிச்சின்னா ஒரு டைம் வந்து கீழேருந்து ஹைக் பண்ணி பார்ப்போம். இப்போ புக் பண்ணியிருக்கிறது வந்து 2க்குமே வந்து போயிட்டு வர்றதுக்குமே வந்து கேபிள் கார் தான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், என்ன சான்ஸ் கிடச்சிச்சின்னா நல்லா வருவோம். நமக்கு நம்சன் டவர் ரீச் பண்ணதுக்கு வந்து நமக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து கேபிள் காரில் போகலாம், அப்படி இல்லைன்னா கீழேருந்து ஹைக் பண்ணி மேலே வரலாம், அப்படி இல்லைன்னா ஷட்டில் பஸ் வந்து சில லொக்கேஷன் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேயாக இருந்தால் ஹைக் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நைட்டாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கேபிள் கார் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நைட்டு வியூ நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும். லைட்டிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன், அப்படியே சிட்டியே வந்து ஒரே லைட்டிங்கில் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நாம் வந்து இப்போ வந்து வின்டரில் வந்திருக்கோம். ஸோ நான் வீடியோ பார்க்கும்போது அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்னோ இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நமக்கு வந்து அப்படி இல்லை வியூ. இன்னைக்கு ஸ்னோவே அந்த அளவுக்கு இல்லை. ஓகே தான், நல்லா இருக்கு பார்க்குறதுக்கே. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து அந்த வியூலாம் இருக்கும் அப்படின்ட்டு. நான் இமேஜின் பண்ணி வந்தது வந்து ஓகே ஒரே பனியாக இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலே நல்லா இருக்கு. நம்சன் டவரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஒரு அப்சர்வேஷன் டெக் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த டவரை சுற்றி ஒரு எல்இடி ஷோ நடக்குது. கீழே பார்க்கு, அது இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டு,
அதெல்லாம் இருக்குது. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அந்த எல்இடி ஷோ இல்லை, அது என்னன்னு பார்ப்போம். அந்த எல்இடி வந்து 4 கலர் டிஸ்பிளே பண்ணுவாங்களாம். இதை பொறுத்து ஏர் பொல்யூஷனை பொறுத்து அது மாதிரி 4 பண்ணுவாங்களாம். ப்ளூ, க்ரீனு, எல்லோ அண்ட் ரெட்டு. இப்போ வந்து ப்ளூனா வந்து நல்லா குட், அந்த ஏர் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நமக்கு என்ன கலர் இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ப்ளூ கலருங்க. ஆக்சுவலாக வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மி. ஒரு வழியாக நம்சன் டவர் மேலே வந்தாச்சு. இது வந்து 1969 வந்து ஒரு டெலிவிஷன் ரேடியோ அந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுற ஒரு டவராக தாங்க இருந்திருக்கு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தான் வந்து 1980 தான் வந்து மக்கள் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைட்டை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 266 மீட்ரு கீழேருந்து, கடல் மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 480 மீட்ரு. டிக்கெட் என்ன ப்ரைஸ்னா, அப்சர்வேஷன் டெக் வந்து அடல்ட்டுக்கு வந்து 21,000 மேலே டவருக்கு போகிறதுக்கான என்ட்ரி ஃபீஸை பார்த்தீங்கன்னா 21,000 ஓன் வருது. சைல்டுக்கு வந்து 16,000 ஓன் வருது. நம்ம இப்போ நிற்கிறது வந்து அங்கே மேலே உள்ள வியூ பாயிண்ட்லாம் நின்றுட்டு இருக்கோம். இந்த பாயிண்ட்லேருந்து நான் 360 டிகிரி நம்ம பார்க்கலாம் சிட்டியை. ரொம்ப அருமையாக இருக்குங்க லைட்டிங்கில். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான இடம் வந்து லாக்ஸ் ஆஃப் லவ். ஒன்றும் இல்லைங்க, லவ்வர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட நேமை வந்து அந்த லாக்கில் எழுதி, அந்த லாக்கை அந்த இதில் வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த கீயை த்ரோ பண்ணிட்டா அவங்கள யாருமே பிரிக்க முடியாதுங்கிறது வந்து ஒரு இதாக இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து லவ்வர்ஸ் மட்டும் இல்லை, மேபி நமக்கு என்ன விருப்பப்படுறோமோ அதை கூட நம்ம வந்து அதில் அந்த பூட்டில் எழுதி அங்கே வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த கீயை வந்து நம்ம த்ரோ பண்ணிடலாமா. ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கீயை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த வந்து கீயை வந்து த்ரோ பண்ணுறதுக்காக ஒரு இடம் வச்சுருக்காங்க. நம்சன் டவரை பார்த்து முடிச்சாச்சுங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கீழே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, இன்றைக்கி டே 1 வந்து பேலஸை பார்த்தாச்சு, அப்புறம் நம்சன் டவரை பார்த்தாச்சு. அப்படி இன்றைக்கி டே வந்து இதோட முடிச்சுக்குவோம். கீழே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலாம். போயிட்டு நாளைக்கு டே 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, போய் ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்ப்போம். டே 1ஓட டின்னர் வந்து இன்றைக்கி வந்து பர்கர் தாங்க. மெக்டொனால்ட் வந்திருக்கோம். ஆக்சுவலாக 10 மணி ஆயிடுச்சுங்கிறதுனால இங்கே உள்ளே சாப்பிட முடியாதுன்ட்டாங்க. ஸோ நம்ம பார்சல் வாங்கியாச்சு. ஓகே, பார்சல் வாங்கியாச்சு. அப்படியே எங்கே வந்திருக்கோம்னா பியாங்டன் ஸ்ட்ரீட் தான் எகெயின். அப்படியே பார்த்துட்டு ஏதாவது இருந்தால் சாப்பிட்டு அப்படியே நேராக ரூமுக்கு போவோம். இன்றைக்கி டே 1 வந்து அருமையாக முடிஞ்சிடுச்சு. காலையில் தான் வந்து இறங்கணும். ரீச் ஆகிட்டு போயிட்டு அப்புறம் பேலஸ் பார்த்துட்டு அப்படியே நேராக ரம்சான் டவர்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு டே 2 வந்து நெக்ஸ்ட்டு தான் போடுறேன்.